வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மத்திய அரசுடைய திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி பதவியேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் தொடங்கியிருக்காங்களோ அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது 2014ஆவது ஆண்டிலிருந்து 2025ஆவது ஆண்டு வரைக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஞ்ஞான தாரா திட்டம். இது 2025ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இந்தியாவில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் இந்த மூன்றையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது தொடங்கியிருந்தாங்க. இதை செயல்படுத்துகிற அமைப்பு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இதோடைய திட்ட காலம் 2021-22 நிதியாண்டிலிருந்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும். இது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. இப்போ பாருங்கள், பொதுவாக ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் முக்கியமாக நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது. இரண்டாவதாக அது எதற்காக செயல்படுத்தியிருந்தாங்க, அதாவது அந்த திட்டம் யாருக்காக அல்லது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக அது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் எக்ஸாமில் அதோடைய ஷார்ட்கட்டையும் கொடுத்து அது கூட பொறுத்ததுக்கு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதோடைய ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கணும். சில திட்டங்களுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ONOS அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா தமிழில் ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிற திட்டம். இது பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு ஒரே சந்தா மூலமாக ஆராய்ச்சி இதழ்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டம் தான் இது. இது மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. அடுத்தது PM இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது 2024-25 மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் 2024ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதற்காக மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுடைய சிறந்த ஒரு 500 கம்பெனிஸ் இருக்குல்ல, அதை தேர்வு பண்ணி அங்கே 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. இதில் 12 மாதங்கள் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து வழங்குறாங்க, அதாவது உள்ளக பயிற்சி அப்படிங்கிற வழங்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மாதம் அந்த இளைஞர்களுக்கு 5000 ரூபாவும் கொடுக்குறாங்க. கூடுதலாக ஒரு முறை 6000 வழங்குறாங்க. ஓகேவா? இதில் 21 வயதுலேருந்து 24 வயதுக்குட்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தில் வந்து இணையலாம். 5 ஆண்டுகள் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அதாவது ஒரு வருஷம் ஒருத்தங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் அதில் ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் இதே மாதிரி இந்த 2024ஆவது ஆண்டு தொடங்கினது 5 ஆண்டுகள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது PM சூரியகர் அப்படிங்கிற திட்டம், ஷார்ட்டாக PMSG அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு வேறொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. இப்போது இதில் சில ஹிந்தி வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல சூர்யா அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கர் அப்படின்னா வீடு. அப்போ பிரதமரின் சூரிய வீடு அப்படின்னு நம்ம பொருள்படுத்தலாம். அப்படின்னா இந்த வீடுகளுடைய கூரைகளில் எல்லாம் சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி இதை இன்னொரு பேரில் என்ன சொல்கிறாங்க, முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. முஃப்த் அப்படின்னா இலவசம் அப்படின்னு அர்த்தம், பிஜ்லினா மின்சாரம் அப்படின்னு அர்த்தம், யோஜனானா திட்டம் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 1 கோடி வீடுகளில் மின்சார தகடுகளை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இப்போது மின்சார தகடுகள் வீட்டுடைய கூரைகளில் நிறுவனத்துக்கு மத்திய அரசு மானியமாக வழங்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் மின்சார தகடு நிறுவனம் அப்படின்னா அதற்கு நிறைய காசு ஆகும்ல, அந்த காசில் வந்து கொஞ்சம் காசு வந்து மத்திய அரசே தந்துடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இப்போது அதே மாதிரி உங்கள் வீட்டுடைய கூரையில் நீங்கள் மின்சார தகடு நிறுவினீங்க அப்படின்னா மாதத்திற்கு 300 யூனிட் இலவச மின்சாரமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2026-27ஆவது ஆண்டுக்குள்ளாடி 1 கோடி வீடுகள் மூலமாக நம்ம இந்தியாவில் 300 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிற கேம்பெயின். ஏக் அப்படின்னா ஒரு, பேடுனா மரம், மானா அம்மா, நாம்னா பேர், அதாவது அன்னையின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, எல்லாருமே உங்களுடைய அம்மா பேரில் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை வந்து நல்லா வளருங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. ஓகேவா? இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 2024ஆவது ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருந்தார். பிரதமர் மோடி டெல்லியில் இருக்கிற புத்த ஜெயந்தி பூங்காவில் அரச மரம் ஒன்றை நட்டு இதை வந்து தொடங்கி வைத்திருந்தார்.
அப்போ இதற்கு ஒரு இலக்கம் வச்சுருந்தாங்க. என்னென்னா 2024 செப்டம்பர் மாதத்துக்குள்ளாடி 80 கோடி விதைகளை விதைக்கணும் இந்தியா முழுவதுமே அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. அதை அடையவும் செஞ்சுட்டாங்க. அப்போது இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இப்போது சில திட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா மரம் நடுறது, அதனால் மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஏக் பேட் மா கே நாம் 2.0 அப்படிங்கிற திட்டம். முதல் கட்டம் நம்ம பார்த்துருந்தோம் 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இரண்டாவது கட்டம் இது 2025 ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதை எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா புதுடெல்லியில் மகாவீர் ஜெயந்தி பூங்காவில் தான் தொடங்கியிருந்தாங்க. ஓகே, இதற்கு என்ன இலக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா 2025 ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாடி 10 கோடி மரங்களை இந்தியா முழுவதும் நடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. அடுத்தது பிருத்வி அப்படிங்கிற ஸ்கீம். பிருத்வி இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிருத்வி விக்யான் அப்படிங்கிற திட்டம். பிருத்வி அப்படின்னா பூமி அப்படிங்கிறதான் அர்த்தம். இது நம்ம பூமியை ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இது 2021 ஆண்டுலேருந்து 2026 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த திட்டத்தை தொடங்கினதே 2024 ஆண்டில், அப்புறம் எப்படி இந்த புவி ஆய்வு 2021 26 வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க 2024 ஆண்டு தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. ஆனாலும் அதற்கு முன்னாடி உள்ள அந்த திட்டங்கள்லாம் இருக்கும்ல, சில திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருப்பாங்க பூமியை ஆய்வு பண்ணுறதுக்காக, அது எல்லாத்தையுமே இந்த திட்டத்துக்கீழே இப்போ இணைத்துருவாங்க அந்த மாதிரி. ஓகேவா? அப்போது இந்த திட்டத்துக்கீழே வெறும் பூமியை மட்டும் ஆய்வு பண்ணலை, பூமி அப்படின்னா கடலையும் ஆய்வு பண்ணுறாங்க, பருவநிலை மாறுபாடையும் ஆய்வு பண்ணுறாங்க, துருவ பகுதிகளையும் ஆய்வு பண்ணுறாங்க. ஓகே, இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது பிஎம் வித்யாலக்ஷ்மி அப்படிங்கிற திட்டம். வித்யா அப்படின்னா கல்வி அப்படிங்கிறதான் அர்த்தம். இது என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குகிற ஒரு திட்டம் தான். இதில் யாருக்கு இந்த கல்வி கடன் வழங்குவாங்க அப்படின்னா நம்ம நாட்டுடைய தலை சிறந்த உயர்கல்வி நிலையங்கள் எல்லாம் சேர்க்கை பெறுவாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவாங்க. அப்போது நம்ம தேசிய கல்வி நிறுவனத்துடைய தரவரிசை அமைப்புடைய 860 சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுற மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்குறாங்க. இதில் என்னென்ன சிறப்பு அப்படின்னா இதில் நம்ம எந்த ஒரு பிணையும் வைக்க வேண்டாம், அதே மாதிரி கேரண்டி சைன் கூட தேவை கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபா வரைக்கும் கல்வி கடன் பெறலாம். இப்போ உங்கள் காலேஜ் ஃபீஸ் ஒரு 5 லட்சம் அப்படின்னா 5 லட்சம் தான் கிடைக்கும், 10 லட்சம்லாம் கிடைக்காது. இப்போ ஒரு வேளை 12 லட்சம் அப்படின்னா 10 லட்சம் கவர்மெண்ட் தருவாங்க, 1 லட்சம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. இப்போ இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யாருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்வி கட்டணம், அப்புறம் படிப்பு சார்ந்த இதர செலவுகள் எல்லாமே இதுலேயுமே அடங்கும். ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், அதாவது கல்வி கட்டணத்திற்கு மட்டும்தான் இது பொருந்தும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குகிற ஃபீஸுக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் அப்படிங்கிறது எல்லா இதர செலவுக்கும் சேர்த்து தான் கடன் வழங்குறாங்க. ஆண்டுதோறும் 22 லட்சம் மாணவர்கள் பயன்படுற விதமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம். இது 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய விரிவாக்கம், இதில் இ டிரைவ் அப்படிங்கிற விரிவாக்கம் எலக்ட்ரிக் டிரைவ் ரிவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா 2024 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 2026 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய மின்சார வாகனங்களுக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு கீழே நிறைய திட்டங்கள் பண்ணுறாங்க. மின்சார வாகனங்கள் வாங்குறதுக்கு மானியம் வழங்குறாங்க. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய இடத்துல அமைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சேர்த்து இந்த திட்டத்துக்கு கீழே வழங்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா கனரக தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது தார்தி ஆபா ஜன்ஜாத்திய கிராம் உட்கார்ஷ் அபியான் அப்படிங்கிற திட்டம். இதில் பாருங்கள், ஜன்ஜாத்திய அப்படின்னா பழங்குடியினர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? இப்போது உட்காஷ் அப்படின்னா அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது பழங்குடியின பகுதிகள் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டம். இது 2024 ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது அந்த பகுதிகளில் போய் நிறைய மேம்பாட்டு திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ 2025 இந்த திட்டத்துக்கு கீழே 22,000 ஜன் சேவா முகாம்கள் நடத்தியிருக்காங்க.
இந்த முகாம்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசுடைய திட்டங்கள் பழங்குடியினருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த திட்டம் மொத்தமாக எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது என்பிஎஸ் வத்சாலியா அப்படிங்கிற திட்டம். இது 2024 ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. முதல்ல என்பிஎஸ் அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது. இப்போ மத்திய அரசு பணியாளர்களில் இருக்காங்கல்ல, அதாவது 2004 ஆண்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல மத்திய அரசு பணியாளர்கள், அவங்க இந்த என்பிஎஸ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் ஓய்வூதியம் வந்து பெற போகிறாங்க. ஓகே, அந்த திட்டத்தில் தான் அவங்க பெற்றுட்ருக்காங்க. இப்போது இந்த திட்டத்தை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுற ஒரு திட்டம் தான் என்பிஎஸ் வத்சாலியா அப்படிங்கிற திட்டம். வத்சாலியா அப்படின்னா கேரிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து குழந்தைகளை பெற்றோர் வந்து கேரிங் பண்ணுவாங்கல்ல, அதற்காக. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஓய்வூதியத்திற்காக பெற்றோர் சேமிக்கிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இதில் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுடைய பெயரில் ஓய்வூதிய கணக்கு வந்து தொடங்க முடியும். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக ஓய்வூதிய நிதியை பெற்றோர் வந்து சேமிக்கலாம். ரூபாய் 1000 செலுத்தி சேமிப்பு கணக்கில் தொடங்கலாம். அதே மாதிரி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் செலுத்திட்டே இருக்கணும். இந்த குழந்தைக்கு 18 வயது ஆனதுக்கப்புறம் இந்த திட்டத்திலேருந்து அந்த குழந்தை வெளியேறலாம். அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டம், அதாவது இந்த என்பிஎஸ் இருக்குல்ல, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அந்த திட்டத்தில் அப்படியே இணைந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 18 வயதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த குழந்தை வளர்ந்து 60 வயது எட்டினதுக்கு பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாதியிலாம் கிடைக்காது, 60 வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் ஓய்வூதியம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்கீமுடைய நோக்கமே அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, குறிப்பிட்ட சில காரணத்திற்காக மொத்த பங்களிப்பில் 25% நிதியை வந்து அவங்க திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சின்ன வயசுலேருந்தே சேர்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் சேர்த்துட்டாங்க. திடீர்னு ஒரு கல்யாண செலவு வருது, இல்லை அப்படின்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, அதுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அவங்க 10 லட்ச ரூபா சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்தில் வந்து ஒரு 25%, அதாவது 2.5 லட்ச ரூபா வந்து வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 முறை அவங்க வந்து அதை பெறதுக்கான அனுமதி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது உன்னதி ஸ்கீம் அப்படிங்கிற திட்டம். இது 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய விரிவாக்கம், உன்னதியுடைய விரிவாக்கம் உத்தர்பூர்வ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. உத்தர்பூர்வ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இந்தியாவில் வடகிழக்கு பிராந்தியங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து தொழிலை வளர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது என்மியோ சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதோடைய விரிவாக்கம் நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தமிழில் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதோடைய திட்ட மதிப்பு ரூபாய் 10,103 கோடி. இதோடைய திட்ட காலம் 7 ஆண்டுகள். 2024-25 நிதியாண்டிலிருந்து 2030-31 நிதியாண்டு வரைக்கும் இதை செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் உள்நாட்டிலேயே எண்ணெய் வித்துகளுடைய உற்பத்தி அதிகரிக்கணும். அதே மாதிரி சமையல் எண்ணெயில் நம்ம தன்னிறைவை அடையணும். நம்ம வந்து பிற நாடுகள்லேருந்து இப்போ நிறைய வாங்குகிறோம், அதை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம பிற நாடுகள்கிட்டேருந்து வாங்காத ஒரு நிலைமையை நம்ம வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது எல்ஐசி பீமா சகி அப்படிங்கிற திட்டம். இப்போ சகி அப்படின்னா தோழி அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த திட்டம் 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றது. இப்போது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களை எல்ஐசி முகவர்களாக தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இதன் மூலமாக 2 லட்சம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு. முதல் கட்டமாக 35,000 பெண்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக 50,000 பெண்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டத்தில் ஒரு பெண் இணைந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா 18 வயதுலேருந்து 50 வயது அவங்களுக்கு உள்ளவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடைந்தவங்களாக இருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு பயிற்சியும் வழங்குவாங்க, நிதியம் வழங்குவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க எல்ஐசி ஏஜெண்டாக பணிபுரிவாங்க. அடுத்தது லாக்பதி தீதி அப்படிங்கிற திட்டம். தமிழில் லட்சாதிபதி சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்பதி அப்படின்னா லட்சாதிபதி, தீதி அப்படின்னா சகோதரி அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் சுய உதவி குழுவில் எல்லாம் இருப்பாங்கள்ல பெண்கள், அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை ரூபாய் 1 லட்சத்திற்கு மேலே அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள்,
நம்ம பொதுவாக லட்சாதிபதி அப்படின்னா என்ன சொல்லுவோம், மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்கீமில் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டிற்கு 1 லட்சம் வருமானம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 9,000 10,000 அந்த ரேஞ்சில் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. ஆனால் அதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இதில் நம்ம இந்தியா முழுவதுமே 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது நமோ ட்ரோன் டிடி அப்படிங்கிற திட்டம். இது 2023ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 3 ஆண்டுகளில், அதாவது 2023-24 நிதியாண்டுலேருந்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,000 ட்ரோன் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு. அப்போ இந்த ட்ரோனை வைத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விவசாய நிலங்களில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. இதுவுமே வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இப்போது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து வைத்து ஒன்று தெரியலாம். எப்படின்னா, இந்த வருஷங்கள்லாம் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். முதல்ல 2025 கொடுத்துருக்கோம், அடுத்து 2024 கொடுத்துருக்கோம், அடுத்து இப்போ 2023 கொடுத்துருக்கோம், அடுத்து 2022 கொடுப்போம். அந்த மாதிரி இப்படி தான் நம்ம வந்து கொடுக்குறோம், இறங்கு வரிசையில் கொடுக்குறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாரம்பரிய கைவினை கலைஞர்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்க, இந்து மதத்தில் இருக்கிற ஒரு கடவுள். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கான ஒரு கடவுள். ஓகே, இப்போது இதில் இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு உதவி வழங்குறாங்க. ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும், ரூபாய் 1 லட்சம் அப்புறம் 2 லட்சம், இந்த மாதிரி 2 கட்டங்களாக வழங்குறாங்க. 5% வந்து வட்டியும் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா திறன் பயிற்சியும் வழங்குறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து கொஞ்சம் தான் அவங்களுக்கு அதில் தெரியும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்துக்குள்ள வந்து திறன் பயிற்சியுமே பெற்றுக்கலாம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது ஏபிஎஸ்எஸ் அப்படிங்கிற திட்டம், அதாவது அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2023ஆவது ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் 1275 ரயில் நிலையங்களை சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் தான் இது. ஏன்னா எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் தான் நிறைய கட்டினதாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 73 ரயில் நிலையங்கள் வந்து இதில் கவர் ஆகுது. இது மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு தான் வருது. அடுத்தது பிஎம் இ பஸ் சேவா அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா முழுவதுமே முக்கியமான நகரங்களில் 10,000 மின்சார பேருந்துகளை வந்து இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தான் பண்ணுறாங்க, அதாவது அரசு மற்றும் தனியார் இணைந்து தான் இதை பண்ணுறாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அமைச்சகத்துக்கு தான் வருது. ஓகேவா, நம்ம இது போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு வருது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்துக்கு தான் வருது. அடுத்தது மகிழா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற திட்டம். இது 2023ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது மகளிருக்கான சேமிப்பு திட்டம். இதை பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ஆண்டு வட்டி கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய அளவு வட்டி தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டு இருக்க வட்டியிலேயே நம்ம ஒரு கடன் வாங்குகிறோன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பேங்க்கில் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான வட்டியில் நமக்கு கடன் கிடைக்கிறது வந்து ஹவுசிங் லோன் தான். ஒரு வீடை கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கான கடன் தான். அதுவே 8.5%. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா 7.5% இதில் வந்து சேவிங்ஸில் வந்து தராங்க. ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது, மகளிருக்காக தான். இதில் அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் தான் சேமிக்க முடியும். ஆனால் இந்த திட்டத்தை வந்து இந்த 2025ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியோடு நிறுத்திட்டாங்க. மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் இது செயல்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். இது 2022ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதில் இதோடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கலாம். பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, இதோடைய சுருக்கம் தான் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது. இது என்னென்னா, மத்திய அரசு தரப்பிலிருந்து மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு தான் இந்த ஒரு இலக்கு. இது புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, 2020, அதோடைய அடிப்படையில் தான் இங்கே வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்தியா முழுவதுமே 14,500 பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இது மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் உல்லாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2022ஆவது ஆண்டு தொடங்குகிற ஒரு திட்டம். இது உல்லாஸுடைய விரிவாக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது.
தமிழில் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் அப்படிங்கிறது. இது 2022 ஆண்டுலேருந்து 2027 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்திற்கு வேறொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிறது. இது என்னென்னா வயது வந்தவர்களுக்கான கல்வி திட்டம். இங்கிலீஷில் இதை நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 15 வயதுக்கு மேலே படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்கல்ல, எழுத்தறிவு கல்வி அறிவு இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாசிக்கிறது, எழுதுறது, அப்புறம் அடிப்படை கணிதம் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. புதிய கல்விக் கொள்கையின்படி தான் இதையுமே செயல்படுத்துகிறாங்க. இது மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. அடுத்தது அக்னிபத் அப்படிங்கிற திட்டம். இது 2022 ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா முப்படைகள் இருக்குல்ல, நம்ம இந்தியாவுடைய இராணுவம், விமானப்படை, அப்புறம் கடற்படை, இதில் அக்னி வீரர்களை 4 ஆண்டுகள் நியமனம் பண்ணுற ஒரு திட்டம் தான் இது. அக்னி வீரர்கள் அப்படின்னா ஒரு 17.5 வயதுலேருந்து 22 வயது வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் இந்த திட்டத்தில் வந்து இணைந்து அவங்க 4 ஆண்டுகள் மட்டும் வந்து பணிபுரிகிற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. இதில் 25% சிறந்த வீரர்கள் அடுத்த 15 ஆண்டுகள் வந்து தொடர முடியும். மொத்தமாக 15 ஆண்டுகள் அப்படிங்கிறது தொடர முடியும். ஓகேவா? அப்போது மற்றவங்களை எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. இந்த ஒரு திட்டத்தை நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த திட்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. அடுத்தது நிக்ஷய் மித்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டம். நிக்ஷய் அப்படின்னா காசநோயாளிகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது காசநோயாளிகளுக்கான ஒரு நண்பன், மித்ரா அப்படின்னா நண்பன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது. இப்போது முக்த் அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது காசநோய் இல்லாத இந்தியா, டிபி ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதை சுருக்கமாக PMTBMBA அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் அது கூட கேட்கலாம். PMTBMBA அப்படிங்கிற திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அது 2022. இப்போது இது என்ன, காசநோயாளிகளை தத்தெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பணக்காரர் இருக்கார், அவர் வந்து நான் ஒரு காசநோயாளியை தத்தெடுக்கிறேன் அப்படின்னா அந்த பணக்காரர், அதாவது அந்த நபர், அவர் வந்து அந்த ஒரு காசநோயாளிக்கான மருத்துவ செலவு, அப்புறம் ஊட்டச்சத்து செலவு, இந்த மாதிரி எல்லா செலவுமே அவரே பார்த்துப்பார் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அடுத்தது நிக்ஷய் போஷான் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது 2018 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது காசநோயாளிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 1000 வந்து மாதம் வழங்குவாங்க. இது காசநோயாளிகள். ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா காசநோயை வந்து 2025 ஆண்டுக்குள்ளாடி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி அனுஷித் ஜாதி அபியுதய் யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? இங்கே அனுஷித் அப்படின்னா பட்டியலினத்தவர், SC கேஸ்டில் இருக்காங்கள்ல அவங்கள குறிக்கும். ஜாதி அப்படின்னா நம்ம கேஸ்ட்னு சொல்கிறோம்ல, நம்ம சாதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அபுதய் யோஜனா அப்படின்னா மேம்படுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பட்டியலினத்தவர்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் குறிப்பிடும்படி பார்க்கும்போது பட்டியலினத்தவர்கள் அதிகம் வசிக்கிற கிராமங்களை மேம்படுத்துகிற திட்டம். அங்கே போய் வறுமை ஒழிப்பு, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, அப்புறம் அவங்களுக்கான திறன் வளர்ச்சி, அப்புறம் வந்து உள்கட்டமைப்பு மேம்பாடு, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து 3 திட்டங்களை ஒருங்கிணைத்து தொடங்கியிருந்தாங்க. என்னென்ன திட்டம் அது அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிற திட்டம். அது 2010 ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்தது ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப்ளான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 1980 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இதுவுமே 1980 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த 3 திட்டம் இணைத்து PM அஜய் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதில் ஷார்ட் ஃபார்மாக முக்கியமாக பார்த்துங்க. சரியா? நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து SC கேஸ்டில் உள்ளவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்தது PM மித்ரா அப்படிங்கிற திட்டம். இது 2021 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. மித்ராவுடைய விரிவாக்கம் மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பேரல் பார்க் அப்படிங்கிறது. தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஆடை தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு
நோக்கம். இதில் மொத்தமாக 7 டெக்ஸ்டைல் பார்க், அதாவது இந்த ஜவுளி மண்டலம், ஜவுளி பூங்கா வந்து அமைக்கிறாங்க. அது எங்கெங்க அப்படின்னா தமிழ்நாட்டில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில், மத்திய பிரதேசில், அப்புறம் உத்தரப்பிரதேசில் இங்கெல்லாம் அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விருதுநகர்லாம் அமைக்கிறாங்க. கர்நாடகாவில் கலபுரகி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அமராவதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஆந்திராவில் அமராவதி அப்படிங்கிற பகுதி இருக்க மாதிரியே மகாராஷ்டிராலேயே அமராவதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே இதை அமைக்கிறாங்க. அப்புறம் குஜராத்தில் வந்து நவ்சாரி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் தார் அப்படிங்கிற பகுதி, தெலுங்கானாவில் வாரங்கால் அப்படிங்கிற பகுதி, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோ, இந்த பகுதிகளெல்லாம் ஜவுளி மண்டலம், அதாவது ஜவுளி பூங்கா வந்து அமைக்கிறாங்க. இப்போ பூங்கான்னா என்ன? அங்கே வந்து பூவாக இருக்கும்? இல்லை, அங்கே வந்து ஜவுளி தொழிலுக்கு தேவையான மிஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும். அப்புறம் அங்கே வந்து மின்சாரம் எப்போவுமே தடையில்லாமல் கிடைத்துட்ருக்கும். இந்த மாதிரி சிறப்பான ஒரு பகுதி, சிப்காட் மாதிரி ஒரு பகுதி வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்தியாவுக்கு இந்த ஜவுளி துறையை பொறுத்த வரைக்கும் 5F அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் அப்படிங்கிறது தான். ஃபார்ம் அப்படின்னா விவசாய நிலம், அங்கிருந்து அது வந்து இலையாக மாறுதில்ல, அதான் ஃபைபர் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபைபர் டு ஃபேக்ட்ரி அப்படின்னா அந்த இலை வந்து ஃபேக்ட்ரிக்கு போகுதில்ல, அது. அடுத்து ஃபேக்ட்ரி டு ஃபேஷன் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு போனது ஒரு அழகான ஆடையாக நெய்யப்படுதில்ல, அது. அப்புறம் ஃபேஷன் டு ஃபாரின் அப்படின்னா அந்த அழகான ஆடையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 5F அப்படிங்கிற இந்த ஒரு 5 இடங்கள்லையும் நம்ம வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை வச்சுருக்கோம். அடுத்தது PM போஷான் அப்படிங்கிற திட்டம். இது 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் பாருங்கள், PM போஷான், இதில் போஷானுடைய விரிவாக்கம் போஷான் சக்தி நிர்மான் அப்படிங்கிறது தான். போஷான் அப்படின்னா ஊட்டச்சத்து அப்படிங்கிறது, சக்தி அப்படின்னா ஆற்றல், அது நமக்கு தெரியும். இது பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் வழங்குகிற ஒரு திட்டம் தான். இது 1995ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் 2021ஆம் ஆண்டு போஷான் அப்படிங்கிற பேரில் இதை தொடங்கியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்போ அது வந்து 3லேருந்து 6 வயது குழந்தைகளுக்கும் நீட்டித்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு இதை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது இந்த 1ஆம் கிளாஸுக்கு முன்னாடி, 1ஆம் வகுப்புக்கு முன்னாடி சில பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது 2022 நிதியாண்டிலிருந்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் இதை செயல்படுத்துகிறாங்க. மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தான் இது இருக்குது, இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்தது சுவாமித்வா யோஜனா அப்படிங்கிற திட்டம். சுவாமித்வா இதோடைய விரிவாக்கம் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது. அதாவது கிராமங்களில் ட்ரோன் மற்றும் தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி நிலத்தை அளவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. 2021ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டம் மூலமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்குவாங்க. ஏன்னா கிராமங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் பட்டா இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது இது வந்து ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் எந்த ஸ்கீமையுமே ஸ்கிப் பண்ணிடாதுங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது PM ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டம். அதாவது பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான். இப்போ ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா சுயசார்பு அப்படிங்கிறது தான் பொருள். இது என்ன அப்படின்னா சாலையோர வியாபாரிகளுக்கான ஒரு சுயசார்பு திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இது சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்குகிற ஒரு திட்டம். இது வந்து கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு பயங்கரமாக நிறைய பேர் கொரோனானால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் இனிமேல் நம்ம பார்க்குற சில திட்டங்கள் எல்லாமே கொரோனாக்கும் அந்த திட்டத்திற்கும் தொடர்புள்ளதாக இருக்கும். அப்போது இதில் என்ன ஒரு எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த டைமில் அவங்க வந்து சாலையோர வியாபாரியாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த திட்டத்தில் வந்து அவங்க கடன் உதவி பெற முடியும். அதுக்கு அடுத்தது ஒருத்தங்க இந்த திட்டத்தில் இருக்கிற நலத்தை பார்த்துட்டதுக்கப்புறம் நான் வந்து சாலையோர வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது. இதில் முதல் ஆண்டு வந்து 10,000 கொடுப்பாங்க, 2வது ஆண்டு வந்து 20,000 கொடுப்பாங்க, 3வது ஆண்டு வந்து 30,000 கொடுப்பாங்க. எல்லாம் கடனாக தான் கொடுப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவு, 7% தான். ஓகேவா? இது
மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற திட்டம். இது அரசு பணியாளர்களுக்கு திறன் அப்புறம் நன்னடத்தை இந்த மாதிரிப்பட்ட பயிற்சி வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இதற்காக ஐகாட் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு இணையதளத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக அதுலேயும் அவங்க பயிற்சி பெற முடியும். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இது பிரதமர் கீழே இருக்கிற அமைச்சகம், அவர் கீழே இருக்கிற ஒரு முக்கியமான துறை. அடுத்தது GKRA அப்படிங்கிற திட்டம், அதாவது கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படிங்கிறது. இப்போது கரீப் அப்படின்னா ஏழைகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம், கல்யாண் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு, ரோஜ்கர் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏழைகளுக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஆனால் இங்கே அவங்க என்னதை சொல்கிறாங்க அப்படின்னா 67,000 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த டைமில் கொரோனா ஏற்பட்டிருந்தது. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அப்போது இதனால் 67,000 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கியிருந்தாங்க. அது எந்த நாட்கள் அப்படின்னா 2020 ஜூன் 20 ஆரம்பித்து 2020 அக்டோபர் 22 இந்த காலத்துக்கு இடையில் ஒரு 125 நாட்கள் வேலை கொடுத்தாங்க. 25 வகை வேலைகள் இதில் அடங்கும். இதில் மொத்தமாக 12 அமைச்சகம் இணைந்து இதை செயல்படுத்தியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா 2019 ஜூலை 5 தொடங்கியிருந்தாங்க. தொடங்கலை, இது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் மீன் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். 2022-23 டைமில் மீன் உற்பத்தியை 2 மடங்கு அதிகமாகணும், 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற திட்டம், சுருக்கமாக PM கிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2019 பிப்ரவரி 1 இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 6,000 வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இது 3 முறை வழங்குறாங்க, ரூபாய் 2,000 வீதமாக 3 முறை வழங்குறாங்க. முதல் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ இதை வழங்கியிருந்தாங்க அப்படின்னா 2019 பிப்ரவரி 24 வழங்கியிருந்தாங்க. இது மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் JJM அப்படிங்கிற திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது. இது 2019 ஆகஸ்ட் 15 அதாவது நம்முடைய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஹர் கர் ஜல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ ஹர் அப்படின்னா எவரி, அதாவது அனைத்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். கர் அப்படின்னா வீடு, ஜல் அப்படின்னா தண்ணீர். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் தினமும் 55 லிட்டர் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அப்போ 2024 இதை நம்ம செயல்படுத்திடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனாலும் இது கொரோனா அதுக்கப்புறம் இன்னும் சில ரீசன்ஸ்னால இதை செயல்படுத்த முடியலை. அப்புறம் 2028 இதை செயல்படுத்திடணும், அதுக்குள்ளே செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி டெட்லைனை தள்ளி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இப்போது ஒரு மாநில அரசு கீழே இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரிப்பட்ட ஒரு மாநிலம் இருக்குது, அங்கே மாநில அரசு ஆட்சி பண்ணுது, அந்த இடத்துல இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா மத்திய அரசு 50% நிதி வழங்குவாங்க, மாநில அரசு 50% நிதி வழங்குவாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசம், ஆனால் அங்கே சட்டப்பேரவை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாத்ரா நகரவேலி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு இந்த ஏரியாலாம் சொல்லலாம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா 100% இது முழுக்க மத்திய அரசுனால் தொடங்கப்பட்ட செயல்படுத்தப்படும் அங்கே. அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கப்புறம் இமாலய மலை இருக்குல்ல அதை ஒட்டி இருக்கிற பகுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கிற யூனியன் டெரிட்டரி, அதாவது சட்டப்பேரவை இருக்கிற யூனியன் பிரதேசம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் டெல்லியில் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குது, இந்த 3 பகுதியிலும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா மத்திய அரசு 90% காசு கொடுப்பாங்க, 10% காசு ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வழங்குவாங்க. இது மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்துக்குள்ள தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அடல் பூஜல் யோஜனா அப்படிங்கிறது. இப்போது அடல் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவருடைய பேராக வச்சுருக்காங்க. பூஜல் அப்படின்னா பூமி நீர் அப்படிங்கிற அர்த்தம் தான். இப்போ பூ அப்படின்னா பூமி அப்படிங்கிறது, ஜல்னா நீர்.
இந்த திட்டத்தை அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் அடல் ஜல் அப்படிங்கிறது தான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் 7 மாநிலங்களில் நிலத்தடி நீரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அது எந்த 7 மாநிலங்கள் அப்படின்னா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா இங்கெல்லாம் சில இடங்களில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய உள்ளாடி போய் தான் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா, உலக வங்கி 50% காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு 50% காசு வழங்குறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் கேட்கலாம், இந்த திட்டம் வந்து எந்த வங்கியுடைய நிதியுதவியோட கீழே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். உலக வங்கியுடைய நிதியுதவியின் மூலமாக தான் 2020 2026 வரைக்கும் இதை செயல்படுத்துகிறாங்க. இது மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்துக்கு தான் வருது. ஓகே, பொதுவாக குடிக்கிற நீர் அப்படின்னாலே ஜல்சக்தி துறை அமைச்சகத்துக்கு வந்துடும். அடுத்தது PM குசும் அப்படிங்கிற திட்டம். இதோடைய விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா எவாம் உத்தான் மகாபியான் அப்படிங்கிற திட்டம். இப்போ கிசான் அப்படின்னா விவசாயி, உர்ஜா அப்படின்னா மேம்பாடு அப்படிங்கிறது, சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு. இது என்ன அப்படின்னா, விவசாயிகள் இருக்காங்கள்ல, அவங்க சூரிய மின்சாரத்தில் இயங்குகிற பம்புகளை நிறுவனாங்க அப்படின்னா மத்திய அரசு அதற்காக 60% மானியம் வழங்குவாங்க. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகத்துக்கு தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் அப்படிங்கிறது தான். ஸ்ரம் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுருக்கமாக PMSOM அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அமைப்பு சாராத தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிக்ஷா ஓட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் பண்ணுறாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது. இதில் 18 வயதுலேருந்து 40 வயது இருக்கிறவங்க இதில் வந்து இணையலாம். இதில் ஒருத்தங்க மாதம் 55லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் சந்தா செலுத்தலாம். அப்படி அவங்க சந்தா செலுத்தினாங்க அப்படின்னா அவங்க 60 வயது ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் மாதம் ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் காசு கிடைக்கும். மாத ஊதியம் வந்து இதுக்கு 15,000க்கு மிகாமல் இருக்கணும். ஒருத்தங்க வந்து 20,000 30,000 வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது. அவங்களுக்கு 15,000க்கும் குறைவாக இருக்கணும், அப்படின்னா தான் இதில் வந்து அவங்க பயன்பெற முடியும். இப்போது இந்த மாதிரி அமைப்பு சாராத தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஈஸ்ட்ரம் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்துக்கு தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அனிமியா முக்த் பாரத், அதாவது அனிமியா இல்லாத இந்தியா. இந்த திட்டம் வந்து 2018ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தமிழில் இரத்த சோகை இல்லாத இந்தியா அப்படிங்கிறது. இதோடைய அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஃபிலாட்டிக் அயன் ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் வந்து வழங்குவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இரத்த சோகை நோய் இருக்குது. அப்போது அவங்கள வந்து கண்டுபிடித்து அவங்களுக்கு வந்து இதை வந்து வழங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா யாரெல்லாம் இரத்த சோகை இருக்குது இங்கே வாங்க டெஸ்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு மாற்ற தரேன் அப்படின்னு தரது வந்து கஷ்டம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 நிலைகளாக இதை வந்து வழங்குறாங்க. முதல்ல 6லிருந்து 59 மாதங்களான குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி 5லிருந்து 9 ஆண்டுகள் ஆன குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. அடுத்தது 10 வயதுலேருந்து 19 வயதான வளரிளம் பருவத்தினருக்கு வந்து வழங்குறாங்க. அடுத்தது கருவுற்ற தாய்மார்கள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கும் வழங்குறாங்க. அடுத்தது 15 வயதுலேருந்து 49 வயதிற்கு இருக்க பெண்கள், இவங்களுக்கும் வழங்குறாங்க. இது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு தான் வருது. அடுத்தது PM அன்னதாட்டா ஆய் சன்ஸ்ரக்ஷான் அபியான் அப்படிங்கிற திட்டம். சுருக்கமாக PM ஆஷா அப்படின்னு இதை சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. அன்னடாட்டா அப்படின்னா அன்னம் வழங்குபவர், அதாவது உணவு வழங்குபவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நமக்கு உணவு வழங்குறது யார்? விவசாயிகள். அப்போ அவங்க தொடர்பான ஒரு திட்டம் தான் இது. அப்போது இதை இங்கிலீஷில் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மர்ஸ் இன்கம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பிரதமரின் விவசாய வருமான பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா பல்வேறு வேளாண் திட்டங்களை உள்ளடக்கி ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி தொடங்கியிருக்காங்க. ஓகேவா, அம்பர்லா ஸ்கீம் அப்படின்னா ஒன்று கீழே நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது டேட் உட்பட ரொம்ப முக்கியமானது. 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி இதை தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா PMJ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது
ஆயுஷ்மான் பாரத், அதுக்கு அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் பிஎம்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2018ஆவது ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அதாவது ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க. ஓகேவா? மொத்தமாகவே இலவசம் தான். எந்த ஒரு ப்ரீமியமும் அவங்க பே பண்ணணும்னு கிடையாது, எந்த ஒரு சந்தாவும் பே பண்ணணும்னு கிடையாது. இதில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு ஒரு மருத்துவ காப்பீடு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் ஒரு அண்ணன் தங்கை, இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து கூட ஒரு 5 லட்சம் வரைக்கும் இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆண்டு அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 லட்சம் வந்து அவங்க செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆண்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவதுனா அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 லட்சம் அப்படிங்கிறது இது கொடுக்குறாங்க. இப்போது 2024ஆவது ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு 70 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நபருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வந்து மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. ஓகேவா? அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 70 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வருமான வரம்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வந்து ஒரு ஆண்டு சம்பாதிக்கிறாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வருமான வரம்பு இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது 2021ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ஹெல்த் ஐடி கார்டு வந்து வழங்குவாங்க. இது 14 டிஜிட்டான ஹெல்த் ஐடி கார்டு. இது என்னென்னா, நம்ம வந்து இந்த ஹெல்த் ஐடி கார்டை வாங்கிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம இங்கே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்கிறோம், வாங்கிட்டதுக்கப்புறம் வேறு ஒரு ஊரில் வேற ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறோம் அப்படின்னா இந்த ஹெல்த் ஐடி கார்டை வந்து நம்ம அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம பழைய நோய், நம்ம பழைய வாங்கின மருந்து டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போது இந்த ஹிஸ்ட்ரி, அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி வந்து அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிடும். அதனால் அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் அவங்க வந்து அந்த பேஷண்ட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு கரெக்டான மருந்து வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய திட்டங்களை சேர்த்து ஒரேடியாக கொடுத்துருக்கோம், அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஓகே, அடுத்தது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம், எஸ்எஸ்ஏ அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. இங்கிலீஷில் நேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2018ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இது வந்து உலக வங்கியுடைய நிதியுதவியின் மூலமாக செயல்படுத்தப்படுறது. இந்த திட்டத்துக்கு கீழே சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து இணைத்திருந்தாங்க. சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் 2001ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, 6 வயதுலேருந்து 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். நமக்கு 86ஆவது சட்ட திருத்தம் 2002ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அதில் தான் இதை சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டம் வந்து மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் இப்போது கொஞ்சம் காசெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கல்வி வழங்குறாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து கல்வி வழங்குறாங்கல்ல, அதற்காக டீச்சர்ஸுக்கெல்லாம் சேலரி கொடுக்கணும்ல, அதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ராம் அப்படிங்கிற திட்டம். இது வந்து சிறுபான்மையினர் வசிக்கிறாங்கல்ல, அந்த பகுதிகளை வளர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. 2018ஆவது ஆண்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. இது எந்த அமைச்சகத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா, மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இருக்குது, செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆர்ஜிஎஸ்ஏ அப்படிங்கிற திட்டம், ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிறது. அதாவது நம்ம இதையும் 2018ஆவது ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. இந்தியா முழுவதுமே பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற திட்டம், இது 2017ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் சிறந்த 20 கல்வி நிறுவனங்களை தேர்வு பண்ணி அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். இதில் வந்து அரசு கல்வி நிறுவனங்களாக இருக்கணும், அது ஒரு எலிஜிபிலிட்டி.
இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா இது வந்து மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது கேலோ இந்தியா அப்படிங்கிற திட்டம். இது 2017ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவில் விளையாட்டு ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா இந்த பேரில் கேலோ இந்தியா, கேலோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கான பொருள் வந்து விளையாட்டு அப்படிங்கிறது தான். அப்போது இது வந்து இது கீழேயே நிறைய போட்டி வந்து நடத்துகிறாங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், அடுத்தது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், அடுத்தது கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ், அடுத்தது கேலோ இந்தியா பேரா கேம்ஸ். பேரா கேம்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது அப்படிங்கிறது. அடுத்தது கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படிங்கிறது. இது மத்திய இளைஞர்கள் விவகாரங்கள் துறை அமைச்சகம், அதாவது மத்திய இளைஞர்கள் விவகாரங்கள் துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இது கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது சௌபாக்கியா யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2017ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. சௌபாக்கியா அப்படின்னா வளம் அப்படிங்கிறது அர்த்தம். பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி கர் யோஜனா அப்படிங்கிறது, பிஜ்லினா கரண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2018 டிசம்பர் மாதத்துக்குள்ளாடி இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்குறவங்களுக்கு இலவச இணைப்பு வழங்குவாங்க. மற்றவங்களுக்கு ரூபாய் 500 வாங்கிட்டு மின்சார இணைப்பு கொடுப்பாங்க. இவங்களால் 2018 டிசம்பருக்குள்ளாடி இதை பண்ண முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. 2022 மார்ச் மாதத்துக்குள்ளாடி இந்தியாவில் 100% வந்து மின்சார இணைப்பு வழங்கிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா மத்திய ஆற்றல் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். அடுத்தது அனைத்து மத்திய வேளாண்மை நிதியுதவி திட்டங்களையும் ஒன்றிணைத்து புதிய திட்டங்கள் 2024ஆவது ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. அது புதுசாக 2 திட்டங்களாக அதை வந்து சுருக்கிட்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2007ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது கிருஷோன் நதி திட்டம் அப்படிங்கிறது, இது 2017ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது எல்லா திட்டத்தையும் இணைத்து இந்த திட்டத்துக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இது செயல்படுத்தப்படுது. அடுத்தது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2017ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய பழைய பேர் இந்திரா காந்தி மாத்ருவ சகாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். 2010ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா கருவுற்ற தாய்மார்களுக்கு உதவி திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வழங்குறாங்க. இப்போது ஒவ்வொரு மாநிலமும் இதை வந்து கூடுதலாக வழங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படின்னு மொத்தமாக வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 18,000 வழங்குறாங்க. அதனால் ஒன்றுக்கும் இது மாறும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 19 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த காசு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து குழந்தை திருமணத்தை ஆதரிக்கக்கூடாதுல்ல, அதற்காக 19 வயதிற்கு மேலே இருக்க பெண்களுக்கு இது வழங்குறாங்க. முதல் குழந்தை பிறந்த உடனே 5000 வந்து கொடுக்குறாங்க. 2 தவணைகளில் வழங்குறாங்க. 2வது குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா 6000 வழங்குறாங்க, ஒரே தவணையில் வழங்குறாங்க. ஓகே, இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை சுருக்கமாக PMUY அப்படின்னு சொல்கிறாங்க. 2016ஆவது ஆண்டு மே 1ஆம் தேதி இதை தொடங்கியிருந்தாங்க. என்னென்னா நம்ம இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பாங்கல்ல, பிலோ பாவர்ட்டி லைன், அதுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு 8 கோடி பெண்களுக்கு இலவச LPG இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இது வந்து 2019ஆவது ஆண்டு இந்த இலக்கு வந்து எட்டப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த உஜ்வாலா யோஜனா இது வந்து 2.0 அப்படிங்கிறது தொடங்கியிருந்தாங்க. 2021ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது இன்னும் 1 கோடி வீடுகளுக்கு LPG இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கியிருந்தாங்க. இது வந்து இந்த இலக்கு 2023ஆவது ஆண்டு வந்து எட்டியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் LPG இணைப்பு, அதாவது முதல் சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் அந்த முதல் அடுப்பு இதுவும் வந்து இலவசம். அடுத்தது வந்து ஒன்றா அவங்க காசு கொடுக்கணும். அடுத்தடுத்த சிலிண்டருக்கு மானியம் கூட வழங்குவாங்க. எப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விலை அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு விலை, வேறு ஒரு விலை, ரொம்ப குறைவான விலை தான். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது உடான் திட்டம் அப்படிங்கிற திட்டம். உடானுடைய விரிவாக்கம் உதய தேஷ்கா ஆம்நாகரிக் அப்படிங்கிறது. அதாவது லெட் த காமன் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ளை அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது
நம்ம இந்தியாவில் இருக்கிற சாதாரண மனிதர்களும் பறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் மலைப்பாங்கான இடங்களுக்கெல்லாம் விமான இணைப்பு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் வந்து விமானம் மூலமாக ஈஸியாக இணைக்க முடியும். அதே மாதிரி குறைந்த விலையில் விமான பயணம் வந்து வழங்குறாங்க. அப்போ இதன் மூலமாக நிறைய பேர் பறக்க முடியும்ல, அதுதான். அப்போது இதே மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, விமான நிலையங்களை மேம்படுத்துகிறாங்க, அதுவும் பண்ணுறாங்க. இது மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. அடுத்தது அடல் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிற திட்டம். இது 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. நிதி ஆயோக்கு கீழே தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட புத்தாக்க மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதன் கீழே நிறைய பள்ளிகளில் ஏடிஎல் லேப் வந்து அமைத்திருந்தாங்க. அடல் டிங்கரிங் லேப் அப்படிங்கிறது அமைத்திருந்தாங்க. ஓகேவா, நானும் சில பள்ளிகளில் இதை பார்த்துருக்கேன். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரோபாட்டிக்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாகர் மாலா அப்படிங்கிற திட்டம். சாகர் அப்படின்னா கடல் அப்படிங்கிற அர்த்தம். இது 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் துறைமுகங்களை மேம்படுத்தணும், அதே மாதிரி மீனவர்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். இந்தியாவில் துறைமுகங்களை நவீனமாக்கணும், அதே மாதிரி கடலோர சமூக மக்கள் இருக்காங்களே அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். இது மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சகத்துக்கு தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது சுருக்கமாக PMFBY அப்படின்னு சொல்கிறாங்க. 2016ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு பயிர் காப்பீடு திட்டம். அதாவது விவசாயிகளுடைய பயிர் சேதமடைந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு கீழே காப்பீடு வழங்குவாங்க. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தான் இதை வழங்குறாங்க. அப்புறம் ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற திட்டம். ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற திட்டம். இது 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, SC ST அதே மாதிரி பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள தொழில் முனைவராக மாறுறதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு திட்டம். இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழில் கடன்கள் வந்து வழங்குவாங்க. ரூபாய் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குறாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய நிதித்துறை அமைச்சகமும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகமும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. ஸ்டாண்டப் இந்தியா வேறு, ஸ்டார்ட் அப் இந்தியா வேறு. ஸ்டாண்டப் அப்படின்னா SC ST மற்றும் பெண்களுக்காக. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நிதி உதவி வழங்குகிற திட்டம் இது. இதில் டேட் உட்பட ரொம்ப முக்கியமானது. 2016ஆவது ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அதனால் தேசிய ஸ்டார்ட் அப் தினம், தேசிய புத்தாக்க நிறுவனங்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ஜனவரி 16ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது நேஷ்னல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இது 2016ஆவது ஆண்டு தொடங்கியிருக்காங்க. முதல்ல 1995ஆவது ஆண்டு ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தொடங்கியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவுடைய நீர் வளத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். இது உலக வங்கியுடைய நிதியுதவின் மூலமாக இதை செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா, இது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது ரொம்ப முக்கியமான திட்டம் பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். சுருக்கமாக PMAY அப்புறம் G அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 2016ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டம் தான் இது. ஓகே, இதில் பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா இதில் 2.0 அப்படிங்கிறது 2024-25 நிதியாண்டுலேருந்து 2028-29 நிதியாண்டு வரைக்கும் வழங்குறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. இல்லை ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 2.5 லட்சம் கொடுப்பாங்க. அந்த வீடுடைய மதிப்பு எவ்வளோவா இருந்தாலும் இந்த திட்டத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு அவ்வளோ கொடுப்பாங்க. மத்திய கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இதை சுருக்கமாக PMBJP அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2016ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதை வந்து முதல்ல 2008ஆவது ஆண்டு ஜன் ஔஷாதி ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 2016ஆவது ஆண்டு பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற மாதிரி இதை பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஔஷாதி அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம தமிழில் ஔடதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா மருந்து தானே. அதே மாதிரி ஔஷாதி அப்படிங்கிறதும் மருந்து தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகள் வந்து கொடுப்பாங்க, மூலக்கூறு மருந்துகள் கொடுப்பாங்க. எந்த ஒரு பிராண்ட் நேமும் இல்லாமல் நார்மலாக மெடிசனுடைய பேரை வைத்து மட்டும் கொடுப்பாங்க. இதன் மூலமாக
குறைந்த விலையில் மருந்துகள் கொடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்தியா முழுவதுமே இந்த மருந்தகங்கள் 10,000 வந்து 2023-24 நிதியாண்டில் அமைத்திருக்காங்க. அதாவது 2023-24 நிதியாண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்தியா முழுவதுமே 10,000 மருந்தகங்கள் இருக்குது. இந்தியாவுக்கு வெளியில் முதல் மக்கள் மருந்தகம் வந்து மொரீஷியஸில் அமைத்திருந்தாங்க. 2024 ஆண்டு அமைத்திருந்தாங்க. இது மத்திய வேதியியல் மற்றும் உரங்கள் துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுத்தப்படுது. அடுத்தது இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல PMAOயில் G, இது வந்து PMAOயில் U, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் அர்பன். இது 2015 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது வந்து நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். அது கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். அப்போ நம்ம எக்ஸாமில் கேட்கலாம், முதல்ல எது வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இந்த நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான். ஓகேவா? இதோட இலக்கு என்ன அப்படின்னா 2022 ஆண்டு மார்ச் 31 2 கோடி வீடுகள் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி குடிசை இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியும் இலக்கு வச்சுருந்தாங்க. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் தான் இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படிங்கிற திட்டம். இப்போது இந்தியாவில் வேளாண்மையை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. PMKSY அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதில் குறைந்த நீர் மூலமாக அதிக விளைச்சலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம், அப்புறம் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், அப்புறம் மத்திய வேளாண் துறை அமைச்சகம், இது கீழெல்லாம் வருது. அடுத்தது PM முத்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது இப்போ ரீசெண்டாக நடந்த TNPSC Group 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த முத்ரா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதற்கான பொருள் என்ன, அதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது PM மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது. அதாவது இந்த MSME தொழில்கள் இருக்குல்ல, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அந்த தொழில்களுக்காக கடன் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இதில் சிறு தொழில் மேம்பாட்டிற்காக இது தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அடமானம் இல்லாமலே கடன் வழங்குவாங்க. இதில் எப்படின்னா ஷிஷு அப்படிங்கிற திட்டம், அதன் கீழே ஒருத்தங்களுக்கு 50,000 வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. கிஷோர் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே 50,001 ரூபா, அதாவது 50,001 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து கடன் கொடுப்பாங்க. அப்புறம் தருண் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து 5,01,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து கடன் கொடுப்பாங்க. அடுத்தது 2024 ஆண்டு தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா தருண் அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல, அதில் வந்து யார் லோன் எடுத்து கரெக்டாக பே பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து தருண் ப்ளஸ் அப்படிங்கிற திட்டம் வழங்குவாங்க. அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து லோன் வாங்குவாங்க. அவங்களுக்கு ரூபாய் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் லோன் வழங்குவாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா மத்திய நிதித்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுத்தப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம். அடுத்தது ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் 2015 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தமிழில் பொலிவுறு நகரங்கள் திட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் 100 நகரங்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து 12 நகரங்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் 2025 ஆண்டு மார்ச் 31 நிறைவு பெற்றதாக தெரிவிக்கிறாங்க. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு இது வருது. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் 2015 ஆண்டு ஜூலை 1 இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ நிறைய இது கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜிபே அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் நிறைய இப்போ எல்லாமே டிஜிட்டலில் தானே நம்ம நிறைய பண்ணுறோம். அது எல்லாமே இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இப்போ இருக்குது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு துறை அமைச்சகமும் மத்திய நிதித்துறை அமைச்சகமும் சேர்ந்து வருது. ஏன்னா இதில் வந்து பண பரிவர்த்தனையும் இருக்குல்ல, அதனால் நிதித்துறை அமைச்சகத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் டேட்டும் ரொம்ப முக்கியமானது, ஜூலை 1 2015. அடுத்தது ஃபேம் இந்தியா அப்படிங்கிற திட்டம். இது 2015 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபேம் அப்படின்னா ஃபாஸ்ட் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன் இந்தியா அப்படிங்கிறது. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து வேகமாக மின்சார வாகனங்களுக்கு மாறணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது வந்து 2015 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. மத்திய கனரக தொழில்கள் அமைச்சகம் தான் இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா. இது 2015 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து 2010-11 ஸ்வலம்பன் யோஜனா அப்படிங்கிற ஒரு பேராக தொடங்கியிருந்தாங்க. ஸ்வலம்பன் அப்படின்னா சுயசார்பு அப்படிங்கிறது தான் பொருள்.
அட்டல் அப்படின்னா இங்கே நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவருடைய பேரை வைத்து அடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இதில் 18 வயதுலேருந்து 40 வயதில் இருக்கவங்க இணையலாம். 60 வயதை கடந்துக்கும் போது 60 வயதை அடையும் போது அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆண்டிற்கு ரூபாய் 1000லேருந்து 12,000 வரைக்கும் அவங்க சந்தாவாக செலுத்தலாம். இது மத்திய நிதித்துறை அமைச்சகம் தான் நிர்வகிக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திட்டம் பாருங்கள், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு விபத்து காப்பீடு திட்டம். 2015ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. 18 வயதுலேருந்து 70 வயதுக்குட்பட்டவங்க இதில் வந்து இணையலாம். இதில் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து 20 ரூபாய் மட்டும் சந்தாவாக செலுத்தினா போதும். அதே நேரம் ஜிஎஸ்டி வரி வந்து இந்த சந்தாலேருந்து விலக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது சில காப்பீடு திட்டத்தில் எல்லாம் ஒரு 5,000 நீங்கள் வந்து சந்தாவாக கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து 4,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு சந்தாவாக போகும். மீதி ஒரு 1,000 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி வரியிலேயே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காசு 20 ரூபா இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டி வரியும் வந்து விதிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இல்லை ஒருத்தங்க விபத்தில் வந்து மரணம் அடைந்தாங்க அல்லது முழு ஊனம் அடைந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் வந்து வழங்குவாங்க. மத்திய நிதித்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம், சுருக்கமாக PMJJBY அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2015ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது ஆயுள் காப்பீடு திட்டம். இதில் 18லேருந்து 50 வயதில் இருக்கவங்க இந்த திட்டத்தில் வந்து இணையலாம். இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு அவங்களுக்கு வங்கி கணக்கு வேண்டும். ஆண்டு சந்தா 436 ரூபா அவங்க பே பண்ணணும். இதில் வந்து என்னென்னா இந்த காசுக்கும் ஜிஎஸ்டி வரி கிடையாது. இந்த நபர் வந்து மரணம் அடைந்தாங்க அப்படின்னா ரூபாய் 2 லட்சம் வந்து அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்குவாங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் 2 லட்சம் தான் வழங்குறாங்க, இதுலேயும் 2 லட்சம் தான் வழங்குறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 436 ரூபா பே பண்ணணும். அதில் வந்து 20 ரூபா தான் பே பண்ணணும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது விபத்து காப்பீடு, ஓகேவா? இது வந்து ஆயுள் காப்பீடு. ஒருத்தங்க மரணம் அடைகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே மரணம் அடைய தான் போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு, விபத்துனால மரணம் அடைகிற போது. அடுத்தது உஜாலா அப்படிங்கிற திட்டம். நம்ம முதல்ல உஜ்வாலா அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்துருந்தோம். அது என்னென்னா எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு கொடுக்கறது, அது உஜ்வாலா. இது வந்து உஜாலா அப்படிங்கிற திட்டம். உஜாலாவுடைய விரிவாக்கம் உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. இப்போது ஜோதி அப்படின்னா விளக்கு, வெளிச்சம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் குறைந்த விலையில் எல்இடி விளக்குகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அதனால் என்ன நன்மை அப்படின்னா, இப்போது நிறைய விளக்குகள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதன் மூலமாக மின்சார தேவை வந்து குறையும்ல, அதுதான். மத்திய ஆற்றல் துறை அமைச்சர் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான திட்டம், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது PMKVY அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 2015ஆம் ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இது இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குகிற ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறப்பாக செயல்படுற இளைஞர்களுக்கு பண பரிசு வழங்குவாங்க. இளைஞர்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதில் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண பரிசு வழங்குவாங்க. இது மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது. இது 2015ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸில் செயல்படுத்துகிற ஒரு ஸ்கீம். அதாவது பெண் குழந்தைகளுடைய பேரில் அஞ்சல் அலுவலகத்தில் சேமிப்பு பண்ணுற ஒரு திட்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8.2% வந்து வட்டி வழங்குறாங்க. அப்போ இதில் ரொம்ப பெரிய வட்டி தான் இது, ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹவுசிங் லோனுக்கே 8.5% தான் கிடைக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம சேமிக்கிறோம், அது வந்து 8.2% வந்து வட்டியாக கிடைக்கும். 10 வயதுக்குள்ளாடி இருக்கிற பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் வந்து இணையலாம், ஓகேவா? இப்போது அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண் குழந்தை 10 வயதுக்குட்பட இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் இந்த திட்டத்தில் வந்து இணையலாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க, ஓகேவா? அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் வந்து பயன்படலாம். குறைந்தபட்சம் ஒரு முறை 250 ரூபா வந்து பே பண்ணலாம். அதிகபட்சமாக 1.5 லட்சம் கூடயும் பே பண்ணலாம். அடுத்தது தீன் தயாள் உபாத்யாய அந்தோதயா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2015ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தீன் தயாள் உபாத்யாயா அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்த ஒருத்தர், அங்கே பிறந்த ஒருத்தர். அவர் பார்த்திங்கன்னா ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு போராட்டம் வந்து பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர், அதனால் அவருடைய பேரில் சில திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க.
இதை வந்து DDUAY அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 2015ஆவது ஆண்டு தொடங்கின ஒரு திட்டம் இது. இதில் ஏழைகளுக்கு திறன் பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அப்போது கிராமப்புறங்களில் 10 லட்சம் பேருக்கு ஆண்டுதோறும் பயிற்சி வழங்குறாங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு 5 லட்சம் பேருக்கு ஆண்டுதோறும் பயிற்சி வழங்குறாங்க. மத்திய ஊரக வளர்ச்சித்துறை கீழே தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் 2015ஆவது ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது திட்டம் கிடையாது, இது ஒரு இணையதளம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை தேடுறவங்க அதே மாதிரி வேலை வழங்குறவங்க இவங்க எல்லாரையுமே இணைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு இணையதளம் தான் இது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது தீன் தயாள் உபாத்யாய கிராம் ஜோதி யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது 2015ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா, கிராமப்புற வீடுகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது மத்திய ஆற்றல் துறை அமைச்சகம் தான் இது வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது அம்ருத் அப்படிங்கிற திட்டம். இதோடைய விரிவாக்கம் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. 2015ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா, நகர்ப்புற மேம்பாட்டிற்கான திட்டம். நகரங்களில் குடிநீர் இணைப்பு வழங்குறது, அப்புறம் கழிவுநீர் வெளியேற்றதுக்கான வசதி ஏற்படுத்துறது, இதெல்லாம். அதே மாதிரி பசுமையான இடங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அதே மாதிரி நகரங்களில் காற்று மாசுபாடு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் எல்லாருமே பொது போக்குவரத்து பயன்படுத்தும் மூலமாக குறைக்கலாம். இது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இருக்குது. அடுத்தது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம். இது 2014ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதை இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துடைய லட்சணையில் இருக்க விலங்கு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து சிங்கம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பொருட்களை உருவாக்கணும், அதே மாதிரி உற்பத்தி பண்ணணும், அதே மாதிரி ஒன்று சேர்க்கணும். இதுதான். இது வந்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு தான் வருது. அடுத்தது ஸ்வச் பாரத் மிஷன், SBM அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. 2014ஆவது ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இதை வந்து தொடங்கியிருந்தாங்க. க்ளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. இதோட இலக்கு என்ன அப்படின்னா, 2019ஆவது ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதிக்குள்ளாடி திறந்த வெளியில் மலம் கழிக்கிறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டாய்லெட் வந்து கட்டுவாங்க. இப்போ நீங்களே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, SBM டாய்லெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2வது கட்டமாக 2020ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இதை வந்து தொடங்கியிருந்தாங்க. அது வந்து அதோடைய ஏம் என்ன அப்படின்னா, ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ் வழங்கணும். அதாவது திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத பகுதியை உருவாக்கணும். 2வதாக கூட இன்னும் சில விஷயங்கள், இன்னும் சில தூய்மையை வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம், அதுவும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம், PMJDY அப்படிங்கிற திட்டம். இது 2014ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது. இதில் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து தொடங்குற ஒரு திட்டம். 10 வயதிற்கு மேற்பட்டவங்க இதில் வங்கி கணக்கு தொடங்கலாம். பல்வேறு மத்திய அரசு திட்டங்களுக்கு இந்த வங்கி கணக்கில் வந்து பணம் பெறலாம். ஓகே, மத்திய நிதித்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌஷல்ய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இதை வந்து சுருக்கமாக DDU-GKY அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2014ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது வந்து கிராமங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சியும் கொடுப்பாங்க. 15லேருந்து 35 வயது இளைஞர்கள் வந்து இதில் பயன்பெறலாம். மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது 2014ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போ வன் பந்து, வன் அப்படின்னா வனம், பந்து அப்படின்னா நண்பர், அதாவது வன நண்பர்களுக்கான திட்டம். வன நண்பர் அப்படின்னு பழங்குடியின மக்களை தான் சொல்லுவாங்க. அதாவது இது பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். வேலைவாய்ப்பு, கல்வி, அப்புறம் பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. இது மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது இன்னும் 2 திட்டங்கள் தான் இருக்குது, அதோட முடிச்சிடலாம். சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிறது SAGY அப்படின்னு இதை சொல்கிறாங்க. 2014ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. மாதிரி கிராமங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, MPஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிராமங்களை தத்தெடுக்கணும், அந்த மாதிரி ஒரு திட்டம். இதில்
ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னா அவருடைய சொந்த கிராமத்தை தவிர அவர் அந்த தொகுதியில் இருக்கிற வேறு கிராமத்தை கூட அவர் தேர்வு பண்ணி தத்தெடுக்கலாம். இது தத்தெடுத்துக்கிறது அப்படின்னா என்னென்னா அவர் வந்து காசு போட்டு அந்த கிராமத்தை வந்து வளர்த்து எடுக்கலாம். அதுதான் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. கடைசியாக நமாமி கங்கா அப்படிங்கிற திட்டம், இது 2014ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. தூய்மை கங்கா இயக்கம். இதற்காக அதிகாரப்பூர்வ சின்னமாக சாச்சா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான். 2007ஆவது ஆண்டு உலகத்துடைய மிக மாசுபடுத்தப்பட்ட நதி அப்படிங்கிற பேரை கங்கா வந்து எடுத்திருந்தது. அதனால் அது தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2014ஆவது ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது வந்து மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்துக்குள்ள தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இதே மாதிரி அடுத்த வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கான ஊக்குவிப்பாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, தேங்க்யூ.